நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் மாதம் இருந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு பிராத்மிக் ஃபஸ்ட்டு லெவலில் நாங்கள் ஏற்கனவே கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் விட்டுருக்கோம். மாடல் கொஷின்ஸும் ஃபுல்லாக நாங்கள் விட்டுருக்கோம். இப்போ கொஷின் பேப்பர் இதிலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு இப்போ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு லெவல் வரைக்கும் அவங்களே கொஷின் கொடுத்து அதிலே ஆன்சர் நீங்கள் எழுதிட்டு அங்கே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதில் இப்போ நான் பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெவலில் இது மார்க் அவங்க கொஷின் பேப்பர்லேருந்து 95 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் அதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. இந்த மொத்தம் 3 மாடல் கொஷின்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போடுறோம். அது பார்ட்டாக பிரித்து போடுறோம். இந்த கொஷினை வச்சு நீங்கள் இதை படிச்சுட்டாவே நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் அப்படியே 95 மார்க்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ இங்கே பரீட்சா கம் சங்க் அப்படி எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லேயே உங்களை மேம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்கள் ஹால் டிக்கெட் நம்பரை போட்டு எழுதணும். இங்கே நேம் ஆஃப் த சென்டர் அப்படிங்கும்போது நம்ம சேலம், திருச்சினா திருச்சி, கோவைனா கோவைன்னு சொல்லி நம்ம ஊர் பேர் நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் லெவல் எழுதுறதுனால நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம். அப்படின்னா தமிழில் கூட உங்கள் நேம் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சஃபாயிக்கு அங்க் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தால் அதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. கொஷின் மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 95 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ப்ளஸ் இந்த 5 போட்டு தான் 100க்கு எவ்வளோன்னு சொல்லி இங்கே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பரீட்சைக்கு இஸ்டாக்சர் அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் இங்கே எழுத சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ் வேணாலும் உங்கள் சிக்னேச்சர் எழுதலாம், கையெழுத்து போடலாம். அப்படின்னா ஆங்கிலத்தினாலும் நீங்கள் எழுதலாம். அந்த இடத்துல இதுதான் முன்னாடி ஃப்ரண்டில் அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் ரோம்லேருந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ரோமன் கின்கின் பாஞ்சு பிரசன்னிக்கு புத்தர் ஏக்கு வாக்கியமே லிக்கியே. இந்த கேள்விக்கு பாஞ்சு பிரச்சனை 5 வாக்கியங்களுக்கு பதில் ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுக அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் சொல்லியிருக்கு. இதில் குல் அங்க் அப்படின்னா மொத்தம் மார்க் இதுக்கு 10 மார்க்கு. அவங்க சொல்லக்கூடியது 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு. அவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கொடுப்பாங்க. அதில் சாய்ஸில் எந்த கொஷின் தெரியுதோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு நீங்கள் இனி 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. உங்களுக்கு கொஷினில் பாதி ஆன்சர் தெரியும். இந்த கொஷினை நீங்கள் புரிஞ்சிட்டாவே ஈஸியாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம். எனக்கு சின்னதாக தான் ஒரு ஆன்சரு. ஃபஸ்ட்டு மேஜ் அவர் குர்சி கஹாஹைன், மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கின்றன. அப்போ ரெண்டும் இருக்கிறதுனால அது பன்மையில் இருக்கிறதுனால இங்கே ஹைன்னு சொல்லி இங்கே டாட் கொடுத்துருக்காங்க. அது உரிமையாக இருந்தால் ஹேன் தான் வரும். இங்கே டாட் இருக்கிறதுனால 2 பொருள் இருக்கிறதுனால பன்மையில் வந்ததுனால ஹைன்னு சொல்லி வரும். ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஜை நாற்காலி எங்கே இருக்கின்றன. இப்போ மேஜ் அவர் குர்ஷி அப்படி இந்த கேள்வியில் அப்படியே குர்ஷி வரைக்கும் அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த கஹா அப்படின்றது எங்கே இருக்கின்றன அப்படின்னா ஜமீன் பேர் அப்படின்னா தரை மேல் இருக்கின்றன. பர்ண மேல் அர்த்தம், தரை மேலே இருக்கின்றன. இந்த ஹைன் அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த கொஷின் மார்க் எடுத்துகிட்டு என்ன பண்ணுனீங்க, ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாம் எழுதுறதுனால ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கலாம் கூட ஒரு கோடு போட்டுணும். நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் என்ன பண்ணுவோம், ஒரு வாக்கியம் முடிஞ்சால் நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம். அந்த வாக்கியம் முடிஞ்சதா இங்கே ஹிந்தியில் என்ன பண்ணுவோம், ஒரு கோடு மட்டும் போட்டால் அது வாக்கியம் முடிஞ்சதாக அர்த்தம். புள்ளி வைக்கலாம் கூட பரவாயில்ல, அப்படி புள்ளி வச்சாலும் பரவாயில்ல. இதுதான் இந்த மாதிரி இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் கியா ஆப்பு வக்கீல் ஹைன், என்ன நீங்கள் வக்கீலா. ஆப் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள்னா வக்கீலா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு நஹி அப்படிங்கும்போது இல்லைன்னு அர்த்தம். இந்த கியாவுக்கு பதிலாக அந்த இடத்துல நஹின்னு எழுதிட்டு மை வக்கீல் நகி அப்போ இந்த இடத்துல இந்த ஆப்பு எடுத்துகிட்டு என்ன பண்ணும், நீங்கள் வக்கீலா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பதில் நான் வக்கீல் இல்லை. அப்போ நான் வக்கீல் இல்லை அப்படிங்கும்போது நானுங்கிறது இந்த இடத்துல மை வரும். இப்போ மை வந்தால் இந்த இடத்துல இறுதியாக என்ன வரும், ஹூங் கண்டிப்பாக வரணும். மை வந்தாவே இந்த இடத்துல வாக்கியம் முடிகிறப்போ இந்த ஹூன்னு வரணும். நான் வக்கீல் இல்லை அப்படின்ட்டு இந்த நகி எடுத்து மறுபடியும் எழுதிட்டு இந்த ஹூ இங்கே போடணும். தேர்ட் பூபால் கியா காத்தாகை, பூபால் என்ன சாப்பிடுகிறான். காதான சாப்பிட்றது, பூபால் ஆம் காத்தாகை, ஆம்னா மேங்கோ. அப்போ இந்த கியான் இடத்துல ஆம் சொல்லி எழுதுனா அப்போ மேங்கோ பூபால் மாம்பழம் சாப்பிடுகிறான். பித்தாஜி கஹாங் ஜாத்தேகை, பித்தாஜி எங்கே போகிறார். ஜாத்தேனா போகிறது, எங்கே போகிறார். அப்போ பித்தாஜி அப்படிங்கும்போது இந்த ஹைன். அப்போ அப்பாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஹைன் நம்ம போடணும். இந்த இடத்துல அப்பா எங்கே போகிறார். அப்பா பாஜார் ஜாத்தாக, அப்பா கடைவீதிக்கு போகிறார். அப்போ பாஷார். சேகர் கா கர் கஹாஹை, சேகருடைய வீடு எங்கே இருக்கிறது. அப்போ சேகர் கா கர் அப்படியே பார்த்து கர் வரைக்கும் எழுதிட்டு
சகர்மே சகர்மே அப்படின்னா நகரத்தில் இருக்கிறது. காடி கஹாம் சே ஆத்திகை காடின வண்டி எங்கே இருந்து வருகிறது. காடி பாஜார் சே அப்போ இந்த கஹான்ற இடத்துல வந்து இந்த இடத்துல பாஜார்னு எழுதி சேலேருந்து அப்படியே பார்த்து எழுதுனேன். பாஜார் சே ஆத்திகை வண்டி கடைவிலிருந்து வருகிறது. மந்திர்க்கே பீச்சே கியாகை கோயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது. மந்திர்னா கோயில். மந்திர்க்கே பீச்சே தாலாபுகை கோயிலுக்கு பின்னால் குளம் இருக்கிறது. ஆஜ் கவுன்சா தின்ஹை ஆஜ்னா இன்றுன்னு அர்த்தம். இன்று என்ன நாள். தின்னுனா டே வரும். இன்று என்ன நாளாக இருக்கிறது. ஆஜ் சனிவார்கை இந்த கவுன்சா அப்படின்ட்டு இந்த நம்ம டேயில் வந்து நம்ம 7 days இருக்கு. எந்த டே வேணால் இதுவார் சோம்வார் மங்கள்வார் புத்தவார் குருவார் சுக்கரவார் சனிவார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த டே வேணாலும் இங்கே நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்து சனிவார்கை. 9th ஹம் கொடைக்கானல் மே கியா தேக்கேங்கே நாங்கள் கொடைக்கானலில் என்ன பார்த்தோம். ஆமாம் நாங்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு மேலே அங்கே 2-3 பேர் போயிருப்பாங்க. அதனால் வந்து பன்மையில் வர்றதுனால நம்ம ஹம்முன்னு வந்துடும். அப்போ கொடைக்கானல் மே இந்த கொடைக்கானல் மே அப்படி என்ன பார்த்தோம். ஹம் தேவ பேத்துசாலா தேக்கேங்கே பேத்துசாலானா அங்கே ஆராய்ச்சி கூடம் பார்த்தோம். தேக்கேங்கே அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த இதில் கியான்ற இடத்துல பேத்துசாலா. 10th one தும்ஹாரே பித்தாஜிக்கா நாம் கியாகை உங்களுடைய அப்பாவின் பெயர் என்ன. அப்போ வந்து தும்ஹாரே அப்படின்னாலும் இந்த இடத்துல உங்களுடைய அப்பா அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து கேலாக இருந்தாலும் சரி பாயான் எல்லாருமே நம்ம மேரே தான் சொல்லணும். மேரே பித்தாஜிகா நாம் நாராயண் ஹை உங்களுடைய ஃபாதர் நேம் தெரிஞ்சால் கூட எழுதலாம். அப்படின்னா நாராயண் அப்படியே படிச்சுட்டு கூட எழுதிக்கலாம். என்னுடைய அப்பாவின் பெயர் நாராயண் ஹை. செகண்ட் ரோமன் கின்கி சார்க்கு அக்ஷரோமே இலக்கியே இந்த வந்து ஷார்க்கு அப்படின்னா 4 மொத்தம் டோட்டலாக அங்கே 8 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை என்ன பண்ணுவாங்க ஹிந்தியில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 வந்து ஏதாவது வந்து 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இங்கே சைடில் ஃபுல்லாக மார்க் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கில் மொத்தம் வந்து 4 மார்க்கு. உங்களுக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஷாத்து. செகண்டு 15 15 21 21 25 25 29 29 35 35 41 41 48 48 அப்புறம் ஹிந்தியில் தான் நம்ம வந்து எழுதணும். ஏதாவது 4 மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஏலேருந்து வந்து பசாஸ் வரைக்கும் 50 வரைக்கும் நம்பர்லேருந்து எந்த நம்பர் வேணாலும் கேட்பாங்க. இந்த தேர்ட் ரோமில் இருக்குன்னு நாங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நீங்கள் தமிழ் வேணாலும் எழுதலாம். ஆங்கிலத்தினால இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். இது இந்த சாப்டரில் தேர்ட் ரோமில் எனி 5 கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்லா எது தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. फोर्थ रोमन किसी एक दोहे का कंठस्थ रूप ஜியோன் கா தியோன் लिखिए कंठस्थ அப்படின்னா தோகை மனப்பாடு செயலேருந்து கொடுத்துருக்காங்க திருக்குறள். இதை வந்து நீங்கள் வந்து மற்றவங்க டோட்டலாக 3 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து ஏக்கு தோகை அப்படின்னா 1 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 4 மார்க்கு. இந்த 3 நீங்கள் படிச்சிட்டிங்களா போதும். ஏதாவது வந்து 1 வந்து கண்டிப்பாக அந்த 2 படிச்சிட்டா கூட 1 கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து துளசி மீட்டே வச்சன்தே சுக்கு உபஜன் शुग वोर वचन कठोर. सेकंड वन जादिनी पूछो साधु की पूछ लीजिए जान मेले करो दरबार का पड़ा रहन दो म्यान. थर्ड वन साधु ऐसा चाहिए जैसा शूप शुबाई शार को गही रहे தோதா தேயி உடாய். இந்த 3 நல்லா படிச்சிங்க. ஏதாவது வந்து 1 வரும். 5th ரோமன் கின்கின் தீன்கா அர்த்த பிராந்தி பாஷாமே லிக்கியே அவங்க வந்து பிராந்தி பாஷா அப்படின்னா இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து தமிழில் வேணாலும் இதுக்கு எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் வேணாலும் எழுதலாம். ஏதாவது வந்து 3 அவங்க 8 கொடுப்பாங்க. ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தீன்கா அர்த்தம் அந்த 3க்கு மட்டும் நீங்கள் வந்து பொருள் எழுதுக அப்படின்றாங்க. சுவிதா வசதி தந்துருஸ்தி உடல் நலம் ஜருத் தேவை லஹர் அலை ஆவாஜ் ஒலி குரல் பர்தன் பாத்திரம் மோடு திருப்பம் ஜோத்னா
உழுதல். உழுதல் அப்படின்னா வயலை உழுவுறது. 6th ரோமன் கின்கின் தீன்கே விலோம் சப்தலிக்கே. விலோம்னா ஆப்போசிட், எதிர்ச்சல் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிந்திலே நம்ம எழுதணும். பனானா, பிகாட்னா, தேனா, லேனா. தேனா கொடுக்கறது, லேனானா எடுக்கிறது. சிஸ்து, சிஸ்துனா வந்து சித்தம், சிஸ்து அசித்தம். அந்த சாவே உங்களுக்கு 4 சா வரும் ஹிந்தியில். இப்போ இங்கேயும் வந்து சா வந்திருக்கு, இங்கேயும் சா வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டு லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு மாறி இருக்குது. மீதில் வந்து அப்படியே எடுத்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் மாறி, மீது அப்படியே எடுத்து எழுதிடலாம். 4th வந்து ஷபேரே காலை, ஷாம்கோ மாலை. பகுத், பகுத்னா வந்து அதிகம், கம் குறைவு. பீச்சே பின்னால், ஆகே முன்னால். ஆஜாத் சுதந்திரம், குலாம் அடிமை. ஹோஷியார் முயற்சி, பேவகூஃப் முட்டாள். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.